நேரம் ஆக ஆக அந்த பட்டணத்தை மேல இருந்து நீங்க பார்த்தா, கர்த்தர் மேல இருந்து பார்க்கிறார், அப்பதான் தெரியும். அங்கிருந்து சப்தம் எழும்புகிறது பாருங்கள். ஆடுகளின் சத்தம் ஒரு பக்கம், மனிதர்களின் சத்தம் ஒரு பக்கம், சிறு பச்சிளம் குழந்தைகளின் சத்தம் ஒரு பக்கம். கர்த்தர் சொன்னார், இல்லை, நான் இவர்களுக்கு மேல் செய்ய நினைத்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறேன். அவர்களுக்கு அந்த நாட்களை நான் கூட்டிக் கொடுக்கிறேன். நான் சொன்னபடி தேசத்தை கவிழ்த்து போடுவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அது மாதிரி வைராக்கியமாய் நின்று, திறப்பிலே நின்று, உத்தரவாதம் செய்து, கதறி, கண்ணீர் வடித்து, தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புலம்பி அழுகிற ஜெப வீரர்களை கர்த்தர் இந்த நாட்களில் தேடுகிறார். சும்மா ஏதோ கூட்டம் கூடிக்கொண்டு ஒரு 100 ரூபாய்க்கு டீ வாங்கி வைத்துக் கொண்டு, நிறைய பிஸ்கட் வாங்கி வைத்துக் கொண்டு, ஏதோ தடபுடலாய் வந்து கல்யாண விருந்து மாதிரி அமர்ந்து கொண்டு, வாருங்கள் நாம் எல்லாம் ஜெபிப்போம். வேண்டாம். இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு கேட்டு மனம் சலித்து போனார். உங்கள் உபவாசங்களை பார்த்து பார்த்து கர்த்தர் மனம் சலித்து போனார். நீங்கள் நடத்துகிற எல்லா முழு ஜெபங்களை கண்டு கர்த்தர் மனம் சலித்து போனார். கர்த்தர் தன் இருதயத்தின் ஆழத்தில், தன் இருதயத்தின் நரம்புகளை கிழித்துக் கொண்டு கதறி தன் தேசத்திற்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஜெபத்திற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். என் பொற்பாத்திரத்தை, என் தூப கலசத்தை இப்படிப்பட்ட ஜெபங்கள் வந்து நிரப்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம பண்ற ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. அது எப்படி ஒரு மெக்கானிக்கலா இருக்குது பாருங்க, ஒரு எந்திரத்தனமா இருக்குது பாருங்க. மனம் ஒட்டாமல் இருக்கிறது என்று பாருங்க, மனம் பதறாமல் இருக்கிறது என்று பாருங்கள். நினிவே பட்டணத்து ஜனங்கள் செய்த ஜெபம் பரலோகத்தையே கலங்க பண்ணினது. குழந்தைகளின் கூக்குரலின் சத்தமும், அழுகையின் சத்தமும், வேதனையின் சத்தமும், ஆடுகளின் சத்தமும், மாடுகளின் சத்தமும் தேசத்திலிருந்து புறப்பட ஆரம்பித்தது. நேரம் செல்ல செல்ல அகோரமான கூக்குரல், பசி பொறுக்க முடியாத பிள்ளைகளின் சத்தம் கேட்டது. அதே போல தன் தேசத்திற்காக கதறி புலம்புகிறவனை கர்த்தர் தேடுகிறார். நம் தேசத்தை சுற்றிலும் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோமே, எத்தனையோ குழந்தைகள் மரிக்கிறதை பார்க்கிறோமே. செய்தித்தாள்களில் படித்துவிட்டு அது நமக்கு ஒரு செய்தி, அவ்வளவுதான், அதோடு வைத்து விடுகிறோமே. இல்ல, அதே காரியம் நமக்கு நடந்தா, நம்முடைய குடும்பத்தில் நடந்தா, அந்த வேதனை நம்மை தொடர்ந்தா, நம்ம ஒருவேளை நடுரோட்டில் போய் நின்று கொண்டிருந்தா, வீடு வாசல்களை இழந்து ஹைட்டி தீவில் அநாதைகளாய் நிற்பதை போல ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நின்று கொண்டிருந்தா எப்படி இருக்கும் என்று நாம் அவர்களுக்காக வேதனைப்படணும். இந்த ஜெபங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சொல்கிறார், தாலாட்டு பாடுகிற ஜெபம் வேண்டாம், சும்மா ஜனங்களுக்கு தண்ணி காட்டுற ஜெபம் வேண்டாம். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக, என் கோபாக்கினையின் சுவர், என் கோபம் வெளிப்படுகிற அந்த சுவரனுடைய இடுக்கத்தை அடைக்கத்தக்கதான ஜெபம், கரெக்டா சரியான ஒரு ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறவன் எனக்கு வேண்டும். ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகள் கதறினார்கள், கர்த்தாவே, என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமாய் மாறினால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் தேசத்திற்காக நான் கதறி அழுவேன் என்பார்கள். விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஏறிக்கொள்ளும்படிக்காக பெருமூச்சு விட்டு அழுது எரேமியா என்ற பக்தன் ஜெபித்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. இஸ்ரவேலை பார்த்த பொழுது கதறினார், தன் தேசத்தை பார்த்த பொழுது கதறினார், தன் தேசத்துடைய கொடூர நிலைமைகளை கண்டு கதறினார். கர்த்தர் சொல்றார், இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் ஜெபம்தான் கடைசி நாட்களிலே தேவை. கடைசி கால கிறிஸ்தவன் என்பவன் ஜெபிக்கிற கிறிஸ்தவனாய் இருக்கணும். சோவத்தில் நின்று, திறப்பில் நின்று சுவரை அடைக்கத்தக்கதாக ஜெபிக்கிற ஜெப வீரனாய் இருக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தேடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனையின் வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 21:36 அவர் சொல்லுகிறார், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்கிறார். கடைசி கால கிறிஸ்தவன் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டியவன். விழித்திருந்து என்றால் ராத்திரெல்லாம் முழிச்சில்ல, அதுவும் ஒரு அர்த்தம் தான். விழித்திருந்து என்றால் அலர்ட்னஸ், எச்சரிக்கை உணர்வோடு, ஐயோ காலம் சமீபமாய்விட்டது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற ஆரம்பித்து விட்டது, இதெல்லாம் வசனத்துல போட்டிருக்கு, நடக்குது என்கிற அந்த எச்சரிக்கை விழிப்புணர்வோடு அவன் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். என்ன செய்யலாம்? நாம் இனியும் இது முதற்கொண்டு நாம செய்த அந்த வீணான ஜெபங்களை நிறுத்தி விடுவோம். நம்ம மூணார் தேசத்துல, மூணார் பட்டணத்துல இதுவரைக்கும் நம்ம சுகமாய் வாழ்ந்திருக்கிறோம். நம்ம டெல்லியில் இதுவரைக்கும் சுகமாய் வாழ்ந்திருந்தாங்க, மும்பையில சுகமா வாழ்ந்திருந்தாங்க. இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை முறைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல நாடுகள்ல இன்னைக்கு சமாதானம் உருக்குலைந்து போய்கொண்டிருக்கிறது. அவைகள் நம்முடைய பட்டணத்தை தொடுவதற்கு முன்பாக நாம் இப்பொழுதே முழங்கால் பட்டிட்டு ஜெபம் பண்ணணும்.
ஆண்டவர்கிட்ட கதறணும், தேவனே எங்கள் தேசத்தை பாருங்க, இந்த கொடிய நாட்கள் வருவதற்கு முன்னால என் தேசத்திற்கு இன்னும் கொஞ்சம் நாட்களை கூட்டி கொடுங்க. ஏன்னா எனக்கு அருமையானவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படல, என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படல. இப்ப நீங்க வந்துருவீங்கன்னா என் பிள்ளை எங்கே போவான்? ரட்சிக்கப்படாத என்னுடைய கணவர் எங்கே போவார்? ரட்சிக்கப்படாத என் மனைவி எங்கே போவா? ஆகவே ஆண்டவரே கொஞ்ச நாட்களை எங்களுக்கு கூட்டி கொடுங்க என்று தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இல்லாம விட்டுட்டா கொடிய நாட்கள் வரும்பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவர்கள் எதை கண்டும் பயந்து 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 வாழ வேண்டிய ஒரு எதிர்கால சமுதாயத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. வியாதியை கண்டு பயப்படணும், அவர்கள் கடத்தலை கண்டு பயப்படணும், கொலையை கண்டு பயப்படணும், தீவிரவாதத்தை கண்டு பயப்படணும். பூமியிலே மனிதருடைய வாழ்க்கை முழுவதும் பயந்து 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 நடக்கிற வாழ்க்கையா இருக்கும். இப்பவே நம்முடைய கண்கள் பார்க்க மனிதர்கள் பயப்பட ஆரம்பித்து விட்ட நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க போய் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் நீங்க பிளேன்ல இருந்து இறங்குற ஆட்களை பார்த்தா முகமூடி போட்டுக்கிட்டு இறங்குறான், தீவிரவாதி மாதிரி பெரிய பெரிய மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் இறங்குறாங்க. பெரிய நகரங்கள்ல பட்டணங்கள்ல போய் பார்த்தா மூக்குக்கு கவசம் போட்டிருக்கிறாங்க. ஏன் அந்த கவசத்தை போட்டிருக்கிறாங்க? அது இல்லாம போனா வியாதிகள் பிடித்துக் கொள்ளுமா, பன்றிக் காய்ச்சல் வந்துருமா, சிக்கன் குனியா வந்துருமா, பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்பவே ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல அழகான ஒரு பொண்ணு மூக்குல பன்றிக்கு இருக்கிற மாதிரி ஒரு முகமூடியை போட்டுட்டு சும்மா இருக்கிற நாள்ல போச்சுன்னா போவாளா? சொல்லுங்க பார்க்கலாம். அவ போட்டிருக்க லிப்ஸ்டிக் வெளியே தெரியாது, மூக்குல போட்டிருக்கிற மூக்குத்தி வெளியே தெரியாது, போட்டிருக்க பவுடர் வெளியே தெரியாது. இன்னைக்கு இதெல்லாம் செய்து கொண்டு வாலிப பிள்ளைங்க தன்னுடைய முகத்துல முகமூடி போட்டு கொண்டு போகிறார்கள். ஏன்? பயம். வியாதி பிடிச்சிரும் பயம், என்ன நடக்கும் என்று தெரியாத பயம், கொள்ளை நோய்கள் பரவிவிடும் என்கிற பயம். சமுதாயம் இன்றைக்கு பயப்பட ஆரம்பித்திருக்கிறது. விமானத்துல ஏற போகும் பொழுது பாத்தீங்கன்னா இப்போ பெட்டியை கவுத்தி போட்டு, ஆட்களை கவுத்தி போட்டு எல்லாத்தையும் சோதிக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாடுகளிலும் பயம் உண்டாக ஆரம்பிச்சிருக்கிறது. எந்த தீவிரவாதி எந்த விமானத்திலே பிரயாணம் செய்வானோ தெரியாது, எதுல குண்டு வச்சிருப்பானோ தெரியாது, பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ பிள்ளைங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க? பல இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பரீட்சைக்கு சரியா படிக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான பரீட்சை இருக்கிறது, ஆனால் இவனுக்கு அது சரியா படிக்கல, என்ன செய்வது என்று யோசிக்கிறான். வீட்டில இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு ஒரு போன் பண்றான். உங்க பள்ளிக்கூடத்துல வெடிகுண்டு வச்சிருக்குது, கவனம் சொல்லிறான். உடனே அன்னைக்கு பரீட்சை நிறுத்திடுறாங்க. வெடிகுண்டு நிபுணர்கள் வர்றாங்க, மேலையும் கீழையும் போட்டு தேடுறான், எல்லாத்தையும் தேடுறான். பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு போன் வந்தால் கூட பயப்பட ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு கட்டடத்தில் உடனே நம்ம டக்குன்னு ஒரு போன் அடிச்சு இங்கே வெடிகுண்டு இருக்கிறது, ஒரு விமானத்துல இந்த விமானத்தில் வெடிகுண்டு இருக்கிறது ஒரு சீட் எழுதி போட்டு போயிருக்கிறான். அத சீட் எழுதி போட்டோன்னு விமானத்தை நிறுத்தி 24 மணி நேரம் விமானத்தை நிறுத்தி சோதனை பண்ணாங்க. எல்லா நாடுகளிலும் மனிதர்கள் இன்னைக்கு பயந்து பயந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே வந்து விட்டோம். வியாதியை பார்த்து பயம், தீவிரவாதத்தை பார்த்து பயம், பிரயாணத்தை பார்த்து பயம். இன்னைக்கு பாருங்க, எந்த நேரத்தில் நம்முடைய பஸ்ல போறதுன்னா, ஒரு கார்ல போறதுன்னா, எதுல போறதுனாலும் பயப்பட ஆரம்பித்திருக்கிறோம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, பத்திரமா போய் சேருவோமோ, நம்ம ஒழுங்கா போனாலும் எதுக்கு வர ஒழுங்கா வருவானோ தெரியலையே. செய்தித்தாள் எடுத்து பார்த்தால் எங்கும் ரத்தமயமாய்த்தான் இருக்கிறது. இங்கே விபத்து 23 பேர் பலி, அங்கே 43 பேர் பலி, அங்கே ஒரு வாகனம் அங்கிருந்து ஆத்துக்குள்ளே கவுந்து 50 பேர் பலி. இப்படிதான் எக்கச்சக்கமான செய்திகளை நம்ம படிக்கிறோம். பிரயாணம் செய்ய பயம், தண்ணி குடிக்கிறதுக்கு பயம், சாப்பிடுறதுக்கு பயம், எல்லாவற்றுக்கும் பயம். இந்த நிலைகள் இன்னும் நீடித்தால்